வழி, கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இது சட்டசபையில் தீர்மானம். மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே, மானத்தமிழன் இரண்டாவது இடத்திலே. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என் வரியை எடுக்க எப்படி வர? எப்படி வர? உடனே இவர் சொல்வார்கள், அதை நான் மதிக்க முடியாது. பார்த்தீர்களா, இவர்களை விடக்கூடாது, தமிழ் தேசியர்கள், பிரிவினைவாதிகள், தனிநாடுகள் பாரு, அதுக்கு வாடா. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு, கொடுமை, பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள், கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா? அடுத்த தீர்மானம், நீ என்ன செஞ்சு வருவ? ஆட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கிளப்ப, மறுபடியும் தேர்தல் வைப்பிலடா, அதுலயும் நாங்க நிப்போம்லடா. இங்க மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ற மறவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். அன்னைக்கு 117 இடம் வென்று நாங்க ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க, இப்ப 234 நாங்க தான். நீ ஒரு தடவை விட்டு பாரு. அப்படி ஏன் அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீரம் மறவன் இங்க ஒருத்தன் இல்ல. எல்லாம் நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? அந்த நேரம் எப்பயா? அந்த நேரம் எப்ப? இப்படி ஒரு கொடுமை. நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ இன்னும் வரவங்க அடுத்த தடவையும் அவங்க தானா? டேய், என்ன பாடுபட்டாலும் இவங்களை ஒழிச்சு போடணும்டா. என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும். ஒரே வழிதாண்டா இருக்குது, நம்ம வெல்றதான். கேரளா மீனவனை அவன் தொட பயப்படுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும். என்ன பண்ணுவேன் சீமான்? நெய்தல் படை கட்டோன்னா இவர் என் தம்பியோட சொன்ன அதிபரா, இவர் எப்படி பண்ணுவாரு? என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு, அப்படி அதிபரா அவர் எப்படி எடுக்கிறாரு? எப்படி எடுக்கிறாரு? ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச. 2016 ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன்னு சிரிச்ச. அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அது பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறார், ரசிக்கிறார். நெய்தல் படை கட்டிட்டார், நாம நெய்தல் படைன்ட்டமா, அதை அப்படியே காப்பி அடிக்க கூடாதான். நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு? நகை அடமானம் வைக்கிறோம், மீட்கணும். யார்கிட்ட இருக்கு? நீங்க தான் அடமானம் வச்சா வைக்க போயில, இவங்க தான். யார்கிட்ட? நம்ம சொன்னா பரவாயில்ல, மீட்கணும்டான்னு. இவங்க மீட்சி இயக்கம். எங்கப்போ நம்ம சொல்றோமா, அது மக்கள் அதை ஆதரிக்கிறானா, அதனால அதுக்கு ஒரு வார்த்தை. இப்பதான் முதியோரே பாக்குறாங்க. அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம். இவனால முதியோர்களே இல்ல. திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க, சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும். ஆமா, எடுக்க வேண்டும். நீ தான் எடுக்கணும். நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு, தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும். எப்படி கட்டுவ சீமான்? மீனவ மக்களை படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது, உடல் தகுதி கிடையாது, ஒரே தகுதிதான். படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா? தெரியும், படையில சேர்க்கிறேன். பயிற்சி, அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்கிறோம். நீ பெட்ரோல் கொண்டு போவியா, டீசல் கொண்டு போவியா, சாப்பாடு கொண்டு போவியா, எதை கொண்டு போவியா எனக்கு தெரியாது. ஆனா இந்த குண்டு, இந்த துப்பாக்கி கொண்டு போகணும். ஒரு படகுக்கு 2 அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு, பாதுகாப்பு படகு. அதே படகு நான் அனுப்புவேன், கப்பல் பின்னாடி போகும், மீன்பிடி படகோட. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறான். சாகுன்னு ஆயிடுச்சு, அவனை சாகடிச்சிட்டு செத்துறான். நடுக்கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, சர்வதேச கடல் அலையில பிரச்சனைடா, பேச வருவான். அப்ப கால் மேல கால் போட்டு ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் போட. ஏண்டா, நான் சாகும் போது ஆத்தாள் அப்ப கதரும் போது அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது ரயிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த நாய்
போடா. என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனும் நடமாட முடியாத நிலையை உருவாக்க. நெய்தல் படை கட்டுவது உறுதி. நீ வேணா பாரு, அவனை தொட சொல்லு பாப்ப. எப்படி ஆள் எடுப்ப நீ? போலீஸுக்கு எப்படி எடுப்பியா? ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற, ஒன்னத்துக்கு உதவாத படைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிற. என்ன பண்ணுது உன் போலீஸ்? தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விக்குது, எல்லாம் விக்குது. நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற. நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல. எவன் வெட்டுப்பட்டுச்சாவன், இவன் குத்துப்பட்டுச்சாவன், உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன், ஒன்னும் கேட்கல. போலீஸ் ஒரு காவலரை எரிச்சு உயிரோட கொளுத்தி விட்டு போயிட்டான். இப்ப நாம நாட்டை பாதுகாக்கிறோம் இல்லையோ, முதல்ல போலீஸை பாதுகாக்கணும். நம்ம பிரச்சனை அதுதான், நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள். தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசுகள் செய்யாது. செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ, உயிரை பற்றியோ, உணர்வை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு கூறி நம்ம வாக்குதான். அப்ப நாம செய்ய வேண்டியது, இப்ப நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிச்சு. இங்க கூட என் தம்பி பேசினான், பகை நாடு உனக்கு பாகிஸ்தான், விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்லை. ஆனால் அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது ஒன்றா இல்லை, கைது செஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு, தெரிய ஒரு தவறுதலா துட்டுச்சு. உடனே என்ன பண்றான், படையை பூரா கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குற. ஒரு மீனவனுக்கு. நான் 850 மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது, ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா? இல்லை. குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து மீட்டு கொண்டு வருகிறது. அதை வரவேற்கிறோம். அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும் போது ஏன் தடுத்து மீட்டு கொண்டு வரவில்லை? ஏன்? என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்ல, இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம், இந்திய பெருநாட்டிற்கான அவமானம். ஒரு சின்ன தீவு, ஒரு 4 மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டையடித்து இழிவுபடுத்துறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்லை. நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர், இவர்களுக்கான அவமானம் உண்டான ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம், நாட்டிற்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு இல்லை. இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை, அதை பற்றி தேவையும் இல்லை. தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் எங்க, என் தம்பி என் தங்கச்சி ஜெனிபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி 40 பேர்ல ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே? இதை மாற்றுவதற்கு, இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை. சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கும். அந்த இன உணர்வு பிறக்கிற போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் வலிமை பிறந்துடும்.